வணக்கம் நண்பர்களே, உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை நீச்சல் வீரர்கள். மிக பழங்காலத்தில் பாண்டி நாட்டில் 2 நண்பர்கள் இருந்தார்கள். ஒருவன் பெயர் வீரன், மற்றொருவன் பெயர் சூரன். வீரனும் சூரனும் ஆற்றல் மிக்கவர்கள். மலை ஏறுவதிலும் மரம் ஏறுவதிலும் வல்லவர்கள். நீச்சற்கலையில் நிகரற்றவர்கள். வேல் வீசுவதிலும் வில் வளைப்பதிலும் வாள் சுழற்றுவதிலும் அவர்களை ஒப்பவர்கள் யாரும் கிடையாது. வைகை ஆற்றில் வெள்ளப் பெருக்கெடுத்தோடும் சமயங்களில் கூட அவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு அக்கறைக்கு நீந்தி சென்றிருக்கிறார்கள். ஏரி குளங்களில் நீந்துவது அவர்களுக்கு மிக எளிய கலை. இந்திர விழாவில் நடைபெறும் நீச்சல் போட்டிகளில் எத்தனையோ முறை அவர்கள் முதற் பரிசு வாங்கி இருக்கிறார்கள். பாண்டி நாடு முழுவதும் அவர்கள் புகழ் பரவி இருந்தது. வெளிநாடுகளிலும் தங்கள் திறமையை காட்டி விருது பெற வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள். அந்த எண்ணத்தை செயற்படுத்த அவர்கள் ஒரு நாள் பயணம் புறப்பட்டு விட்டார்கள். நாடு நாடாக சுற்றி அவர்கள் நல்ல பெயரும் புகழும் பெற்றார்கள். ஒரு முறை கடற்கரை அருகில் இருந்த ஒரு ஊருக்கு அவர்கள் வந்து சேர்ந்தார்கள். புகழ் பெற்ற நீச்சல்காரர்கள் வருகிறார்கள் என்று கேள்விப்பட்ட அந்த ஊர் மக்கள் அவர்களை சுற்றி கூட்டம் கூடிவிட்டார்கள். எங்களோடு போட்டி போட்டு நீந்தக்கூடிய இளைஞர்கள் இந்த ஊரில் யாராவது இருக்கிறார்களா என்று அவர்கள் சவால் விட்டார்கள். அவர்களோடு போட்டி போட 10 இளைஞர்கள் முன்வந்தார்கள். போட்டி நடத்த ஏற்பாடாயிற்று. அவ்வூரில் ஓடிய ஆற்றின் ஒரு கரையில் உள்ள ஒரு துறைக்கு நீந்தி செல்ல வேண்டும். நீச்சல்காரர்கள் குறிப்பிட்ட நேரத்தில் நீந்த துவங்கினார்கள். மக்கள் கூட்டம் கரையில் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. வழக்கம் போல் வீரனும் சூரனுமே முதலில் நீந்தி சென்று அக்கரை சேர்ந்தார்கள். அவர்களுக்கு மக்கள் பல பல பரிசுகளை அள்ளி வழங்கினார்கள். இவற்றையெல்லாம் கண்டு தோற்று போன இளைஞன் ஒருவனுக்கு ஆத்திரம் உண்டாயிற்று. அவன் அவர்களை நோக்கி கூறினான், ஆற்றை கடந்து விட்டீர்கள். இது அப்படியொன்றும் பெரிய செயலல்ல. உங்களால் கடலை கடக்க முடியுமா? கடலா? அது என்ன என்று வியப்புடன் வீரனும் சூரனும் கேட்டனர். அவர்கள் அதற்கு முன் கடலை பார்த்ததே இல்லை. கடலுக்கு கரையே கிடையாது என்று ஒரு பெரிய மனிதர் கூறினார். கரை இல்லாமல் ஒரு நீர்நிலை உலகத்தில் இருக்க முடியாது. சரி, கடலை எங்களுக்கு காட்டுங்கள், பார்க்கலாம் என்று வீரனும் சூரனும் கேட்டனர். ஊர் மக்கள் அவர்களை கடற்கரைக்கு அழைத்து சென்றனர். கண்ணுக்கெட்டிய மட்டும் கரையே தென்படவில்லையே, இதுதான் கடலா என்று வியந்தான் வீரன். அதற்கும் அப்பால் கரை இருக்கும் என்று உறுதியான குரலில் கூறினான் சூரன். அப்பால் உள்ள கரைக்கு நீந்தி சென்று திரும்பி வர உங்களால் முடியுமா என்று கேட்டான் தோற்றுப்போன இளைஞன். எங்களால் முடியாதது எதுவும் இல்லை என்று கூறிக்கொண்டே கடலில் குதித்து நீந்தினர் வீரனும் சூரனும். வீரனே, சூரனே, வேண்டாம் வேண்டாம், திரும்பி விடுங்கள் என்று ஊர் பெரியவர்கள் கூவி அழைத்தனர். ஆனால் கூக்குரல்களை எல்லாம் அவர்கள் பொருட்படுத்தவே இல்லை. அகன்று பறந்த கடலில் பச்சை அலைகளினிடையே அவர்கள் சிறிதும் அஞ்சாது நீந்தி சென்றனர். எவ்வளவு நேரம் நீந்தியும் அவர்கள் மறுகரையை காண முடியவில்லை. கரையில் நின்ற மக்கள் இனி அவர்கள் திரும்ப மாட்டார்கள் என்று எண்ணிக்கொண்டு கலைந்து சென்று விட்டார்கள். நெடுநேரம் நீந்திய பிறகு அவர்கள் கைகள் அழுத்து போயின. இனி என்ன செய்வதென்று வீரன் கலங்கினான். அப்போது அவ்வழியாக ஒரு மீன் பிடிக்கும் படகு வந்தது. வீரன் அதை கூவி அழைத்தான். படகில் இருந்தவர்கள் வீரன் வந்த பக்கம் படகை திருப்பி ஓட்டி வந்தார்கள். வீரன் படகில் ஏறிக்கொண்டான். அவர்களை வேண்டிக் கொண்டு சூரன் நீந்தி வரும் பக்கமாக படகை ஓட்ட சொன்னான். படகு சூரனை நெருங்கியதும் வந்து ஏறிக்கொள்ளும்படி வீரன் அவனை கூப்பிட்டான். அக்கரையை காணாமல் நான் திரும்ப மாட்டேன் என்று கூறி சூரன் மறுத்துவிட்டான். படகுக்காரர்கள் எவ்வளவோ கூறியும் சூரன் அவர்கள் சொல்லை கேட்கவில்லை. அவன் தன் போக்கில் நீந்திக் கொண்டே சென்றான். தங்கள் சொல்லை அவன் கேட்கவில்லை என்றதும் படகுக்காரர்கள் கரை நோக்கி திரும்பினார்கள். சூரன் கையில் வலுவிருக்கும் வரை நீந்திக் கொண்டே இருந்து கடைசியில் தண்ணீரில் மூழ்கி இறந்து போனான். படகில் திரும்பி வந்த வீரனை கடலில் அவ்வளவு தூரம் அஞ்சாமல் நீந்தி சென்றதற்காக ஊர் மக்கள் பாராட்டி பேசினார்கள். திரும்பி வராமல் உயிர்விட்ட சூரனையோ அறிவில்லாதவன் என்று ஏசினார்கள். வீரன் தன் பரிசு பொருட்களுடன் திரும்பினான். கருத்து: துன்பம் படும் காலத்தில் கிடைக்கும் துணையை உதறி தள்ளிவிடக்கூடாது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.